கொஸ்டின் எல்லாமே எழுதிருப்பேன்னு நினைக்கிறேங்க. நம்ம கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம டாபிக் ஆரம்பிச்சிடலாம். கொஸ்டின் எழுதாதவங்க கவனிச்சுங்க. கவனிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ வரும்போது நீங்கள் கொஸ்டின் எழுதிக்கிங்க. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேதம் என்ற சொல் எச்சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருங்க. வேதம் அப்படின்னா அதுக்கான பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல அறிவு அப்படிங்கிற பொருளுங்க. வேதம் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழ்ல என்ன பொருள் அப்படின்னா அறிவு அப்படிங்கிற பொருள். அதோட வேர்ச்சொல் அல்லது எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா வித். வேதம் அப்படிங்கிற சொல் எந்த சொல்லிருந்து வந்தது அப்படின்னா வித். இந்த வித்துக்கான பொருள் என்ன அப்படின்னா அறிதல் அப்படிங்கிற பொருளுங்க. இந்த வித் அப்படிங்கிற சொல் தான் வந்து பாத்தீங்கன்னா வேதம் அப்படிங்கிற சொல் வந்ததா சொல்றாங்க. வித்துக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா அறிதல். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அறிவு அப்படிங்கிற பொருள் தர மாதிரியான வேதம் அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. அடுத்து 2வது கொஸ்டின், பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டுருங்க. தட்சசீலம், விக்ரமசீலா, நாலந்தா, பனாரஸ். இதுல பொருந்தாதது எது அப்படின்னா பனாரஸ் தான் பொருந்தாததுங்க. பனாரஸ். அது ஆன்சர் நோட் பண்ணிங்க. அது ஏன்னு சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, தட்சசீலம், விக்ரமசீலா, நாலந்தா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புத்த விகாரங்களின் தொடர்புடன் மேம்படுத்தப்பட்ட கல்வி நிலையங்கள். பக்கத்துல எழுதிங்க. புத்த விகாரங்களின் தொடர்புடன் மேம்படுத்தப்பட்ட கல்வி நிலையங்கள். புத்த விகாரங்களின் தொடர்புடன் மேம்படுத்தப்பட்ட கல்வி நிலையங்கள். இந்த பனாரஸ் அப்படிங்கிறது கோவிலின் தொடர்புடன் மேம்படுத்தப்பட்ட கல்வி நிலையம். இப்போ புத்த விகாரம் அப்படின்னு நமக்கு தெரியும். அது புத்த சமயம் சார்ந்து வளர்ந்த கல்வி நிலையங்கள். இந்த பனாரஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்து சமயம் சார்ந்து வளர்ந்த கல்வி நிறுவனம். இதுதான் டிஃப்ரெண்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் 3மே வந்து பாத்தீங்கன்னா புத்த விகாரங்களுடன் தொடர்புடன் மேம்படுத்தப்பட்ட கல்வி நிலையம். லாஸ்டா அந்த பனாரஸ் வந்து பாத்தீங்கன்னா கோவிலின் தொடர்புடன் மேம்படுத்தப்பட்ட கல்வி நிறுவனம். அந்த ஆப்ஷனுக்கு பக்கத்துல எழுதிக்க. அந்த புத்த விகாரங்களும் தொடர்புடைய மேம்படுத்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் எழுதிக்கீங்களா, அது பக்கத்திலே இந்த 2 பேரும் எழுதிங்க. இந்த வல்லபி, ஓடண்டாபுரி. இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா புத்த விகாரங்களுடன் தொடர்புடன் மேம்படுத்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள். அப்ப மொத்தம் 5ங்க. தட்சசீலம் 1, விக்ரமசீலா 2, நாலந்தா 3, வல்லபி 4, ஓடண்டாபுரி 5. இந்த 5 கல்வி நிறுவனங்களுமே வந்து புத்த சமயம் சார்ந்து அதனுடன் தொடர்புடைய மேம்படுத்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள். இந்த பனாரஸும் காஞ்சியும் வந்து பாத்தீங்கன்னா கோவில்களின் தொடர்புடன் அப்படின்னா இந்து மதம் சார்ந்து மேம்படுத்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள். இந்த பனாரஸ் பக்கத்துல வந்து இந்த காஞ்சி அப்படிங்கிறது எழுதிங்க. பனாரஸும் காஞ்சியும் வந்து பாத்தீங்கன்னா இந்து மதம் சார்ந்து மேம்படுத்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள். மத்த 5மே வந்து பாத்தீங்கன்னா புத்த மதம் சார்ந்து மேம்படுத்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள். இந்த டிஃபரெண்ட் இதுதாங்க.
அடுத்த கொஸ்டின். தட்சசீலம் தற்பொழுது இருக்கும் பகுதி எது அப்படின்னா வடமேற்கு பாகிஸ்தான். பாகிஸ்தான்லேயே வடமேற்கு பகுதியில் இருக்குங்க. இப்போ இந்தியாவில் வடமேற்கு பகுதி அப்படின்னு நம்ம ராஜஸ்தான், பஞ்சாப் இதெல்லாம் சொல்ல முடியலங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் வடமேற்கு பகுதியில் நம்மெல்லாம் முற்காலத்தில் தட்சசீலம் அப்படின்னு சொன்ன பகுதி இன்னைக்கு அங்கே தான் இருக்குங்க. இந்த தட்சசீலம் அப்படின்னாவே நமக்கு முக்கியமாக ஞாபகம் வர வேண்டியது யார் அப்படின்னா சாணக்கியர். அந்த சாணக்கியரோட நூல் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம். இந்த தட்சசீலத்தில் அவர் இருந்தபோது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலை அவர் தொகுத்துருக்காருங்க. இப்போ தட்சசீலம் அப்படின்னாவே வந்து எங்க இருக்கு அப்படின்னா வடமேற்கு பாகிஸ்தான். தட்சசீலம்னா நமக்கு மெயினாக ஞாபகம் வர வேண்டியது சாணக்கியர். அவரோட ஃபேமஸான நூல் வந்து அர்த்த சாஸ்திரம். அப்போ இந்த தட்சசீலத்தில் இருந்தபோது தான் சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலையவே தொகுத்திருக்காரு. அடுத்த கொஸ்டின். ராமானுஜர் கல்விக்காக தன்னுடைய பங்களிப்பை எந்த மடத்திலிருந்து வழங்கினார்? அந்த மடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகோபில மடம். எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ரீரங்கம். அகோபில மடம், ஸ்ரீரங்கம். அகோபில மடம், ஸ்ரீரங்கம். காந்தியடிகள் தனது கனவு திட்டமான பாரத கல்வி திட்டத்தை உருவாக்கிய ஆண்டு எது அப்படின்னா 1937, 1937. அடுத்து இந்த ஆண்டு குறிப்பிடுக அப்படின்னு இருக்குங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து நடத்தல. இன்னைக்கு தான் அதை வந்து நடத்த போகிறோம். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சரை மட்டும் குறிச்சுக்குங்க. அது இப்போ நம்ம இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் முடிச்சோன்னா அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு அது என்ன இதுன்னு நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். என்ஏஇபி அப்படிக்கு அதுக்கான ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1978. மூணு ஆன்சர் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ப்ரீஃபாக அதை பார்த்துக்கலாம். என்ஏஇபி அப்படின்னா நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு வருங்க. என்எல்எம் அப்படின்னா நேஷனல் லிட்ரஸி மிஷன் அப்படின்னு வரும். டிஎல்சி அப்படின்னா டோட்டல் லிட்ரஸி கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் கல்வி சார்ந்த திட்டங்கள். இது எந்த வருஷம் வந்தது அப்படின்னு நமக்கு மெயினாக தெரிஞ்சுனா போதுங்க. ஆண்டு மட்டும் நோட் பண்ணிக்க. நம்ம டாபிக் பார்க்கும்போது அதை அப்படியே சைமல்டேனியஸாக பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின். வாழ்க்கைக்கான கல்வி, வாழ்க்கை மூலம் கல்வி, வாழ்க்கை முழுவதும் கல்வி என்ற புரட்சிகர சிந்தனையுடன் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது அப்படின்னா காந்தி கிராமிய பல்கலைக்கழகம். காந்தி கிராமிய பல்கலைக்கழகம். இதே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கான கல்வி, வாழ்க்கை மூலம் கல்வி, வாழ்க்கை முழுவதும் கல்வி என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகள். இந்த கொட்டேஷன் சொன்னது யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது சொன்னது வந்து காந்தியடிகள்.
அடுத்த கொஸ்டின். 11ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டம் எது அப்படின்னா ஆர்எம்எஸ்ஏ. ஆர்எம்எஸ்ஏ. அடுத்த கொஸ்டின். 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்கும் சட்டம் எது அப்படின்னா ஆர்டிஇ 2009. இது ஆன்சர் எழுதிங்க. இதையும் நம்ம பின்னாடி பார்ப்போங்க. ஆர்டிஇ 2009. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின். பல்கலைக்கழக மானியக் குழுவின் நோக்கம் அது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக மானியக் குழு அப்படின்னு சொல்லி அதில் பேர்லேயே இருக்கிறனால அதோட நோக்கம் என்ன அப்படின்னா உயர்கல்வியின் தரத்தை உயர்த்துதல். உயர்கல்வியின் தரத்தை உயர்த்துதல். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் டக்குன்னு ஆன்சர் பார்த்தலாங்க. வேதம் என்ற சொல் எச்சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா வித் அப்படிங்கிற சொல்லிருந்து பெறப்பட்டது. வித் அப்படின்னா அதோட பொருள் வந்து அறிதல். அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேதம் அப்படிங்கிற பொருள் தர அறிவு அப்படின்னு பொருள் தர வேதம் அப்படிங்கிற சொல் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொருந்தாததுல பனாரஸ் தான் பொருந்தாது. மற்ற மூணுமே புத்த மதம் சார்ந்த வளர்ந்த கல்வி நிறுவனங்கள். பனாரஸ் வந்து இந்து மதம் சார்ந்து வளர்ந்த கல்வி நிறுவனம். தட்சசீலம் எங்க இருக்கு அப்படின்னா வடமேற்கு பாகிஸ்தான்ல இருக்கு. சாணக்கியர் வந்து இங்கே தான் தன்னோட ஃபேமஸான நூலான அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலை தொகுத்திருக்காருங்க. ராமானுஜர் வந்து எந்த மடத்திலிருந்து கல்விக்காக பங்களிப்பை வழங்கினார் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அஹோபில மடம். காந்தியடிகளோட கனவு திட்டமான வார்தா கல்வி திட்டம் வந்து எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னா அதாவது எந்த ஆண்டு உருவாக்கினார் அப்படின்னா 1937. என்ஏஇபி அப்படின்னா 1978. என்எல்எம் அப்படின்னா 1988. டிஎல்சி அப்படின்னா 1991. வாழ்க்கைக்கான கல்வி, வாழ்க்கை மூலம் கல்வி, வாழ்க்கை முழுவதும் கல்வி அப்படிங்கிற கொட்டேஷன் சொன்னது யார் அப்படின்னா காந்தியடிகள் சொன்னாரு. அவரோட அந்த சிந்தனை மூலமா தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது அப்படின்னா காந்தி கிராமிய பல்கலைக்கழகம். 11ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்ட கல்வி திட்டம் எது அப்படின்னா ஆர்எம்எஸ்ஏ. ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நம்ம பின்னாடி பார்க்க போறோங்க. 6 முதல் 14 வயது உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வழங்கும் சட்டம் எது அப்படின்னா ஆர்டிஇ 2009. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர்டிஇ 2009. பல்கலைக்கழக மானியக் குழுவின் நோக்கம் என்ன அப்படின்னா உயர்கல்வியின் தரத்தை உயர்த்துதல். தலைவராக இருந்தது யார் அப்படின்னா ராதாகிருஷ்ணன். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கை 1986 வரைக்கும் பார்த்துருக்குங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியது தேசிய கல்விக் கொள்கை 1992. இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு முன்னாடி இப்போ நீங்கள் அந்த டெஸ்ட் எழுத நோட்லேயே அப்படியே பாயிண்ட்ஸ் எழுதிங்க. வயது வந்தோர் கல்வி. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கல்விக் கொள்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இது மாதிரி நம்ம நிறைய பார்த்துருப்போங்க. அப்போ அந்த வயது வந்தோர் கல்வி அப்படி அதுக்கு என்னென்ன திட்டம் வந்து இந்திய அளவில் செயல்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைடு கட்டிங்க எழுதிங்க. ஒரு 4-5 ஸ்கீம் மட்டும் இருக்கு. அந்த ஸ்கீம் என்ன, அதோட வருஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சதுங்க. அது அந்த அளவுக்கு மட்டும் நமக்கு தெரிஞ்சுன்னா போதும். ரொம்ப பெருசாலாம் தெரிய வேண்டியதில்லை. இப்போ அது சம்மந்தமாக தான் இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தேங்க. என்எல்எம்னா என்ன, டிஎல்சினா எந்த வருஷம் வந்து தொடங்கப்பட்டது, அது மாதிரி உங்களுக்கு அந்த இயர் மட்டும் தெரிஞ்சுன்னா மெயினாக தெரிஞ்சுன்னா போதுங்க. சைடு கட்டிங் வயது வந்தோர் கல்வி.
வயது வந்தோர் கல்வியில ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம். தமிழ் எழுதிங்க. சைமல்டேனியஸா அப்படி இங்கிலீஷ்லயும் சொல்லும்போது எழுதிக்கலாம். தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம். தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம். எப்ப இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, 1978 அக்டோபர் 2. அது பிராக்கெட்ல எழுதிங்க. 1978 அக்டோபர் 2. அதே தான் அப்படியே இங்கிலீஷ்ல வந்து நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் புரோகிராம். அதத்தான் ஷார்ட்டா NAEP அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நேஷனல் நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் புரோகிராம். இதுதான் ஷார்ட்டா NAEPன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1978 அக்டோபர் 2. அதுக்கு கீழ ஒரே ஒரு பாயிண்ட் நோக்கம் அப்படின்னு எழுதி, இதுல நோக்கம் என்ன அப்படின்னா 15 முதல் 35 வயது உடையவர்களின் கல்வி அளவினை உயர்த்துதல். 15 முதல் 35 வயது வரை உள்ள நபர்களின் கல்வி அறிவினை இல்ல அந்த கல்வி அளவினை உயர்த்துதல். வயது வந்தோர் கல்வி அப்படின்னாவே அவங்க மெயினா சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஏஜ் முடியறதுங்க. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 15 வயசு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஏஜ் முடியிற மாரி அவங்க கணக்கு வச்சிருந்தாங்க. அப்ப அந்த 15 வயசு முடிஞ்ச பின்னாடி படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும். ஆனா, அவங்க வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியாத மாரி அவங்களோட வயசு வந்து ஒரு தடையா இருக்கும். அது மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் கல்வி அறிவு குடுக்கணும். அவங்களுக்கும் கல்வி அறிவு குடுக்கறது மூலியமா, நாட்டோட ஒட்டுமொத்த கல்வி அறிவு விகிதத்தையும் வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல உருவாக்கப்பட்டது தான் அந்த வயது வந்தோர் கல்வி திட்டம். இதுல மெயினா ஃபோக்கஸ் பண்ற ஏஜ் குரூப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 15 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண், பெண் இருபாலருக்குமே. அடுத்து 2வது கல்வி திட்டம், ஊரக செயல் எழுத்தறிவு திட்டம். ஊரக செயல் எழுத்தறிவு திட்டம். ஊரக செயல் எழுத்தறிவு திட்டம். இந்த திட்டம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, 1986. இங்கிலீஷ்ல வந்து ரூரல் ஃபங்ஷனல் லிட்ரசி புரோகிராம். ஷார்ட்டா RFLP அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரூரல் ஃபங்ஷனல் லிட்ரசி புரோகிராம். ஷார்ட்டா வந்து RFLP அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, 1986.
இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, அது பக்கத்துல எழுதிங்க. ஈச் ஒன் டீச் ஒன். RFLPயோட மோட்டோ அல்லது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஈச் ஒன் டீச் ஒன். இந்த ஊரக செயல் எழுத்தறிவு திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஊரக பகுதி அல்லது கிராம பகுதிகள்ல வந்து தன்னார்வலர்கள் மூலமா ஒருத்தங்களுக்கு கல்வி சொல்லி தர்றது. அந்த கத்துக்கிட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தங்களுக்கு அதாவது கத்துக்காதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி சொல்லி தர்றது. அதாவது நான் ஃபர்ஸ்ட்டு கத்துக்கிறது. நான் கத்துக்கிட்டத இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி தர்றது. அந்த கத்துக்கிட்டவங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி தர்றது. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் கத்துக்கிறது. அதுக்கப்புறம் நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி தர்றது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊரக செயல் திட்டத்தோட மெயினான நோக்கமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஊரக பகுதிகள்ல தன்னார்வலர்கள் மூலமா இந்த வயது வந்தோர் கல்விய ஊக்குவிப்பு செய்றது. இந்த RFLPயோட முக்கியமான நோக்கம் ஈச் ஒன் டீச் ஒன். அடுத்து 3வது தேசிய எழுத்தறிவு இயக்கம். தேசிய எழுத்தறிவு இயக்கம். இந்த தேசிய எழுத்தறிவு இயக்கம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, 1988. இங்கிலீஷ்ல வந்து நேஷனல் லிட்ரசி மிஷன் NLM அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் லிட்ரசி மிஷன் NLM. அதிலே 2வது புரோகிராம் மொத்த எழுத்தறிவு இயக்கம். இந்த நேஷனல் லிட்ரசி மிஷன் அதிலே 2வது புரோகிராம் வந்து மொத்த எழுத்தறிவு இயக்கம். இங்கிலீஷ்ல டோட்டல் லிட்ரசி கேம்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டா TLC. இந்த ப்ரோக்ராம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1991. மொத்த எழுத்தறிவு இயக்கம் இங்கிலீஷ்ல டோட்டல் லிட்ரசி கேம்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணது 1991. இந்த 2 திட்டத்தோட மெயினான நோக்கமா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 கோடி மக்களுக்கு கல்வி அறிவினை கொடுத்தல். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்த வச்சுருக்காங்க. அந்த எந்த காலகட்டம்லாம் சொல்லல. ஆனா குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 திட்டத்தின் மூலியமாவே தேசிய அளவுல 8 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு, அதாவது 15 வயசுக்கு மேல 35 வயசுக்குள்ள இருக்கிற 8 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு கல்வி அறிவினை வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா இந்த 2 புரோகிராமோட நோக்கம். நேஷனல் லிட்ரசி மிஷனா இருந்தாலும் சரி, டோட்டல் லிட்ரசி கேம்பெயினா இருந்தாலும் சரி, இந்த 2 திட்டத்தோட மெயினான நோக்கமே 8 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு கல்வி அறிவினை கொடுத்தல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட நோக்கமா வச்சிருந்தாங்க.
அடுத்த திட்டம் வந்து சாக்சார் பாரத். சாக்சார் பாரத் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கிலீஷ்ல அதே பேர் தாங்க, சாக்சார் பாரத் மிஷன். சாக்சார் பாரத் மிஷன் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2009. இதோட நோக்கமாக வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேசிய அளவில் எழுத்தறிவோட விகிதம் வந்து 80% அதிகமாக உயர்த்துதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேசிய அளவில் எழுத்தறிவோட விகிதம் 80% அதிகமாக உயர்த்துதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சாக்சார் பாரத் திட்டம் மூலியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா 80% மேல தேசிய அளவில் கல்வி அறிவோட விகிதத்தை உயர்த்தணும், அதுதான் நோக்கமா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்சார் பாரத் திட்டத்தை முன்மொழிஞ்சாங்க. ஆனால் 2011 வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு விகிதம் வந்து தேசிய அளவில் 74% தான் இருந்தது. இப்போ 2021 வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ தான் கணக்கெடுப்புல எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 2021 அந்த புள்ளி விவரம் வந்ததுன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இந்தியாவோட மொத்த கல்வியறிவு விகிதம் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் இவங்க அந்த ப்ரோக்ராம் கொண்டாந்த 2009 வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 2015 இந்த காலகட்டத்துக்குள்ள வந்து தேசிய எழுத்தறிவு விகிதம் வந்து மொத்தமாக 80% மேலே கொண்டு போகிறத வந்து நோக்கமாக வச்சுருந்தாங்க இந்த சாக்சார் பாரத் திட்டம் மூலிமா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்த்த நாளுமே வந்து தேசிய அளவில் செயல்படுத்தப்பட்ட வயது வந்தோருக்கான கல்வி திட்டங்கள். அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரே ஒன்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு மாநில அளவில் வயது வந்தோர் கல்விக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அறிவொளி இயக்கம். இதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு அறிவொளி இயக்கம். இந்த திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1992 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட நோக்கம் வயது வந்தோருக்கான கல்வி அறிவு விகிதத்தினை உயர்த்துதல். ஃபர்ஸ்ட் பார்த்தனாலுமே தேசிய அளவில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள். இந்த லாஸ்ட்டாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அளவில் மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்டோட முயற்சியால் வயது வந்தோருக்கான கல்வி உயர்த்தணும் அப்படிங்கிற முயற்சியால் தமிழ்நாடு மாநிலத்தில் மட்டும் தொடங்கப்பட்ட திட்டம் தமிழ்நாடு அறிவொளி இயக்கம். எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1992. இதோட நோக்கமே வயது வந்தோருக்கான கல்வியறிவு விகிதத்தினை உயர்த்துதல். சரி, ஓகேங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை அப்படியே வந்து வரிசையா பார்த்தலாம். வயது வந்தோருக்கான கல்வி திட்டத்துல ஃபர்ஸ்ட் பார்த்தது தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம். எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா காந்தி பிறந்த நாள் வந்து அக்டோபர் 2. எந்த வருஷம் அப்படின்னா 1978. இப்போ 1978 அக்டோபர் 2 இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. NAEP அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இதோட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் கல்வி அப்படின்னா 15 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களோட கல்வி அளவனை அல்லது கல்வியோட தரத்தினை உயர்த்துதல் அப்படிங்கிற நோக்கமாக வச்சுருந்தாங்க. ரெண்டாவது திட்டம் ஊரக செயல் எழுத்தறிவு திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1986 ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கிலீஷில் ரூரல் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம், RFLP அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மோட்டோவா ஈச் ஒன் டீச் ஒன். நம்ம ஒருத்தங்கிட்ட கற்றுக்கிறது, நம்ம இன்னொருத்தங்களுக்கு சொல்லித்தர்றது.
ஊரக பகுதிகளில் தன்னார்வலர்கள் மூலமா கத்துக்கிட்டு ஊரக பகுதியோட எழுத்தறிவு விகிதத்தை உயர்த்துதல் தான் இதோட நோக்கமா இருந்ததுங்க. 3வது தேசிய எழுத்தறிவு இயக்கம், நேஷனல் லிட்ரஸி மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 2வது பாயிண்ட் டோட்டல் லிட்ரஸி கேம்பெயின், மொத்த எழுத்தறிவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ப்ரோக்ராமோட முக்கியமான நோக்கமே 8 கோடிக்கும் அதிகமான வயது வந்தோர் மக்களுக்கான கல்வி அறிவினை உயர்த்துதல் தான் இதோட மெயினான நோக்கமாவே இருந்ததுங்க. அடுத்த 4வது சாக்ஷார் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல கற்கும் பாரத திட்டம், இங்கிலீஷ்ல அதே சாக்ஷார் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2009 இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட முக்கியமான நோக்கமா என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா 80% அதிகமான தேசிய அளவில் கல்வி அறிவு விகிதத்தினை உயர்த்துதல். அதாவது இந்த வயது வந்தோர் கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து அது மூலியமா அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களோட கல்வி அறிவு விகிதம் வந்து கிட்டத்தட்ட 80% மேல உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கமா வச்சிருந்தாங்க. இதனாலுமே தேசிய அளவில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், மாநில அளவில் செயல்படுத்தப்பட்ட திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அறிவொளி இயக்கம். எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1992 ஸ்டார்ட் பண்ண திட்டம். RFLPக்கு தமிழ்ல நேம் கேட்டிருக்கீங்க, ஊரக செயல் எழுத்தறிவு திட்டம். ஊரக செயல் எழுத்தறிவு திட்டம். மோட்டோனா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. குறிக்கோள் தாங்க அதோட மீனிங். மோட்டோ அப்படின்னா அதோட குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்றத வந்து பார்த்தீங்கன்னா அதோட மீனிங். NLMக்கு வந்து தமிழ்ல கேட்டிருக்கீங்க, நேஷனல் லிட்ரஸி மிஷன். தமிழ் வந்து தேசிய எழுத்தறிவு இயக்கம். தேசிய எழுத்தறிவு இயக்கம். NLM, தேசிய எழுத்தறிவு இயக்கம். உங்களுக்கு அந்த லாஸ்ட் 1/4 மணி நேரம் உங்களுக்கு டவுட்டுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா டவுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் சைட் பை சைடாக மெசேஜ் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து டவுட் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு அது டவுட் கிளியர் ஆகலை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 1/4 மணி நேரத்தில் நீங்கள் டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாங்க. சரி, ஓகேங்க. நம்ம இப்போ நோட்ஸுக்கு போயிடலாம். லாஸ்ட்டாக வந்து புதிய கல்விக் கொள்கை 1986 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது தேசிய கல்விக் கொள்கை 1992. இந்த தேசிய கல்விக் கொள்கை 1992 யாரோட பீரியட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா நரசிம்மராவ் பீரியட்ல கொண்டு வந்தாங்க. கல்விக் கொள்கை கொண்டாடும் போது அதோட பிரதம மந்திரியா இருந்தது யார் அப்படின்னா நரசிம்மராவ். அந்த புக்ல வந்து எந்த பேஜ் நம்பர்ல இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தங்க மெசேஜ் பண்ணுங்க சார். 2-3 பேர் கேட்டிருக்காங்க எந்த பேஜ்னு. சார் 34வது பேஜுங்க. 34வது பேஜ்ல தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை அப்படியே பார்த்துங்க. இது வந்து யாரோட பீரியட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா நரசிம்மராவ் பீரியட்ல கொண்டு வந்தாங்க. இது வந்து
இதுக்கு முன்னாடி புதிய கல்விக் கொள்கை 86ன்னு கொண்டாந்துருப்பாங்கல்லங்க. அதுல என்னென்ன மாற்றங்கள், அதாவது என்னென்ன குறைகள் இருந்ததோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பண்ணி, அதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திட்டங்கள் எல்லாமே சேர்த்து கொண்டாந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கை 92. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா வருங்க. 86ல் உருவாக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை 92ல் திருத்தி அமைக்கப்பட்டது. அதாவது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் திருத்தல. அதிலிருந்து ஒரு சில குறைகள்லாம் களைஞ்சு, எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஆட் பண்ணி தான் வந்து தேசிய கல்விக் கொள்கை 92 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 92ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை கரும்பலகை திட்டம் மூலம் பள்ளிகளுக்கு அடிப்படை வசதி செய்து தர வழிவகை செய்து தந்தது. உங்களுக்கு 92 தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி வந்ததுனாவே, உங்களுக்கு மெயினா ஞாபகத்துக்கு வர வேண்டிய திட்டம் கரும்பலகை திட்டம். இங்கிலீஷ்ல ஆப்பரேஷன் பிளாக் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரும்பலகை திட்டம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுட்டா போதுங்க. இந்த கரும்பலகை திட்டம் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஸ்கூலுக்கான பேசிக் நீட்ஸை ஃபில்ஃபில் பண்றதா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரும்பலகை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரும்பலகை திட்டமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பிச்சது வந்து 87, 88லே ஸ்டார்ட் பண்ணிட்டாலுமே வந்து, அதோட ஃபுல் அதாவது 100% வந்து பார்த்தீங்கன்னா, அதோட நோக்கத்த நிறைவேத்துனது எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 92 தான். ஸோ நீங்க வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணதுல உங்களுக்கு எதுவுமே வேண்டாங்க. கரும்பலகை திட்டம் அப்படின்னாவே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது 1992. அந்த பீரியட்ல வந்து பிரதம மந்திரியா இருந்தது யாரு அப்படின்னா, நரசிம்மராவ். கரும்பலகை திட்டம் அப்படின்னாவே, ஸ்கூலுக்கான பேசிக் நீட்ஸ ஃபில்ஃபில் பண்றத திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கரும்பலகை திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்கூலுக்கான அடிப்படை தேவைகள் அப்படின்னா, ஒரு நல்ல போர்டு, அப்புறம் ஸ்கூலுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான பாத்ரூமு, கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கட்டிடம். அதாவது கீழ விழுந்துராம ஒரு நல்ல ஆர்சி பில்டிங் கட்டிடம். அவங்க உட்காந்து பயில்றதுக்கு தேவையான பெஞ்சு, டெஸ்க்கு இது மாதிரியான அடிப்படை தேவைகளை வந்து இந்த திட்டம் மூலியமா வந்து நிறைவேத்துறதா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரும்பலகை திட்டத்தோட நோக்கமா இருந்தது. அதான் அந்த பாயிண்ட்லயே சொல்லியிருங்க. அடிப்படை வசதி செய்து தர வழிவகை செய்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அடிப்படை வசதினா ஒண்ணுமே இல்லைங்க. நல்ல போர்டு, நல்ல கிளாஸ் ரூம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பாத்ரூம் வசதி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கான மிக முக்கியமான அடிப்படை தேவைகள். இந்த அடிப்படை தேவைகளுக்கு என்னென்ன தேவையோ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செய்து தர வழிவகை செஞ்ச திட்டம் தான் இந்த கரும்பலகை திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, முறைசாரா கல்வி மூலம் கல்லாமையை போக்கும் தேசிய எழுத்தறிவு இயக்கம் அறிமுகப்படுத்தப்படுது. முறைசார் கல்வி, முறைசாரா கல்வி அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருந்தோம். முறைசார் கல்வி அப்படின்னா, சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாமே வந்து முறைசார் கல்வி. இதுதான் சிலபஸ், இதுதான் டாபிக். இதுல நம்ம இதெல்லாம் தான் நம்ம படிக்கிறோம். இந்த விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது மூலியமா இத பரீட்சை எழுதும்போது நமக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைச்சது. இது எல்லாமே முறைசார் கல்வி. முறைசாரா கல்வி அப்படிங்கிறது, நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, முறைசாரா கல்வி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுல ஃபெமிலியரா, ஃபேமஸா யார் இருக்காங்களோ, அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது இதுல முறைசாரா கல்வி அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, YouTubeல நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே, அதுல யாராவது டேலண்டட் பெர்சன் இல்ல அதுல யாராவது ரொம்ப திறமை மிகுந்தவங்களா இருந்தாங்க. அவங்க அந்த YouTubeல வீடியோ போடும்போது நம்ம அத பார்த்து நம்ம கத்துக்கிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாமே முறைசாரா கல்வி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முறைசார் கல்வி அப்படின்னா, அதே YouTubeல சர்டிஃபைடு கோர்சஸ் எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே முறைசார் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிலபஸ் இருக்கும். அதுக்கான டாபிக் இருக்கும். அதுக்கு நம்ம நெறைய படிக்க வேண்டியது இருக்கும். அத படிச்சு நம்ம வந்து எக்ஸாம் எழுதும்போது அதுக்கான ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்ல நம்ம பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா, அதுக்கான சர்டிஃபிகேட் தருவாங்க. இதே மாரி சர்டிஃபைடு கோர்சஸ் எல்லாமே முறைசார் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. முறைசாரா கல்வி அப்படிங்கிறது நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம கத்துக்கிறது. அதுல திறமையா யார் இருக்காங்களோ, அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இது எல்லாமே வந்து முறைசாரா கல்வின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இது மாரி முறைசாரா கல்வி கத்துக்கிறது மூலியமா வறுமை நிலையை போக்குறது, அவங்களோட எழுத்தறிவு விகிதத்த வந்து உயர்த்துறது, இது எல்லாமே வந்து இந்த தேசிய எழுத்தறிவு இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்துல நோக்கமா வச்சிருந்து அதையும் அறிமுகப்படுத்துனாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த தேசிய கல்விக் கொள்கை 92 என்ன சொல்லியிருந்ததுன்னா, நாட்டோட பொருளாதாரத்த உயர்த்தணும், ஏழ்மைய போக்கணும், வேலைவாய்ப்ப வந்து அதிகப்படுத்தணும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி மூலியமாவே நடத்தணும் அப்படிங்கிறத ஒரு மெயினான நோக்கமா வச்சிருந்தாங்க. அப்ப கல்வி குடுக்கறத வந்து அதிகப்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னா, நாட்டோட ஏழ்மை போகும். ஏழ்மை போகுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வேலைவாய்ப்பு உருவாகும். வேலைவாய்ப்பு உருவாகணும் அப்படின்னா, அதுக்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கல்வி. அப்ப இந்த கல்வி அறிவை அதிகப்படுத்துறது மூலியமா, இந்த மத்த எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த கல்விக் கொள்கையில
அறிக்கையா சொல்லியிருந்தாங்க. அப்ப மெயினா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கல்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடிப்படை தேவையா இருந்தது. அத வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா நம்ம குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படை கல்விக் கொள்கை. இந்த தேசிய கல்விக் கொள்கை 92 அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது கரும்பலகை திட்டம். கரும்பலகை திட்டம்னாவே ஞாபகம் வர வேண்டியது 1992. இதோட மெயினான நோக்கமே வந்து ஸ்கூலோட அடிப்படை வசதிகள மேம்படுத்துறது அந்த கரும்பலகை திட்டத்தோட நோக்கம். அதே மாரி இந்த 92ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை மூலியமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உயர்கல்வியில வந்து தரத்த உயர்த்துறதுக்கு நுழைவுத் தேர்வுகள நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன மாரியான நுழைவுத் தேர்வு அப்படின்னா, ஜேஇஇ, எஸ்எல்இஇ, ஏஐஇஇ அப்படின்னு சொல்லிட்டு நுழைவுத் தேர்வுகள் உயர்கல்வியில அதாவது உயர்கல்வியில தொழிற்கல்வி பயில்வதற்கான நுழைவுத் தேர்வுகள் வந்து நம்ம நடத்தணும். அந்த நுழைவுத் தேர்வுல யார் பாஸ் பண்றாங்களோ, அவங்க தான் வந்து காலேஜ்ல வந்து சேர முடியும். மத்தவங்க சேர முடியாது. இது மாரி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறது மூலியமா உயர்கல்வியோட தரம் அதிகமாகும். யார் வேணாலும் போய் காலேஜ்ல எந்த கோர்ஸ் வேணாலும் படிச்சிட முடியாது அப்படிங்கிற நிலைமைய உருவாக்கி, அதுக்கான தகுதியும், திறமையும் இருக்கிறவங்க தான் சேர்ந்து நம்ம படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைய உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வேணா அதுக்கு கீழயே பக்கத்தில எழுதிக்கங்க. என்னென்ன எக்ஸாம் அப்படின்னா, இது மாரியான நுழைவுத் தேர்வுகள நம்ம அறிமுகப்படுத்தி, அதாவது தொழிற்கல்விக்கு நுழைவுத் தேர்வுகள அறிமுகப்படுத்தி, தகுதியும் திறமையான மாணவர்கள் மட்டும் அதில சேரணும் அப்படிங்கிற மாரியான நிலைய உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கல்விக் கொள்கையில பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. ஜேஇஇ அப்படின்னா, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எஸ்எல்இஇ அப்படின்னா, ஸ்டேட் லெவல் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஏஐஇஇ அப்படின்னா, ஆல் இண்டியா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் எழுதிக்கங்க. இப்ப இந்த ஜேஇஇயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜேஇஇஇ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஜாயிண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஜேஇஇஇ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது, அனைவருக்கும் கல்வி இயக்கம். எஸ்எஸ்ஏ. இதோட ஹிந்தி நேம் வந்து சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்ஏ அப்படின்னா சர்வ சிக்ஷா அபியான். இப்ப எல்லா எலிமெண்டரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சில் படம் போட்டு, முன்னாடி வந்து ஒரு பொண்ணு உட்கார்ந்திருப்பாங்க. பின்னாடி வந்து ஒரு பையன் உட்கார்ந்திருப்பாங்க. இது மாரி படம் போட்டிருந்தாவே வந்து, அந்த திட்டம் செயல்படுத்தப்படுற ஸ்கூல் அப்படின்னு அர்த்தங்க. இந்த சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் செயல்படுத்துற ஸ்கூல் அப்படின்னு அர்த்தம். மேக்ஸிமம் 100% வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா எலிமெண்டரி ஸ்கூலும், மிடில் ஸ்கூல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்த செயல்படுத்திட்டு இருக்கனால, நீங்க எந்த ஊர்ல எந்த ஸ்கூல் பார்த்தீங்கனாலும், இந்த படம் போட்டிருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, புதுசா வந்து அந்த காம்பவுண்ட் வால் இதெல்லாம் கட்டுனாங்க அப்படின்னா, கேட்ல வந்து அந்த பென்சில் மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, கேட் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த மாரி பென்சில் மாரியே கேட் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்வ சிக்ஷா அபியான் செயல்படுத்தப்படுற திட்டம் 100% எல்லா எலிமெண்டரி ஸ்கூலும், மிடில் ஸ்கூல்லயும் வந்து இந்த திட்டத்த செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும்
சிக்ஷா அப்படின்னா வந்து கல்வி அப்படின்னு சொல்லி தெரியும். அபியான் அப்படின்னா திட்டம் அப்படின்னு சொல்லி தெரியும். சர்வ அப்படின்னா சர்வம். அதாவது எல்லாமே அப்படின்னு சொல்லி தெரியும். அப்ப சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னா அனைவருக்கும் கல்வி திட்டம். இந்த திட்டம் வந்து யாரோட பீரியட்ல கொண்டாந்தாங்க அப்படின்னா, வாஜ்பாய் பிரதம மந்திரியா இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட திட்டம். இது வந்து இந்திய அரசோட முதன்மை திட்டம் அப்படிங்கிறாங்க. முதன்மை திட்டம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எலிமெண்டரி எஜுகேஷன் வந்து எல்லாத்துக்கும் கம்பல்சரியா குடுக்கணும் அப்படிங்கன்னு கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வியை பெறுவதற்காக 2000, 2001 தொடங்கப்பட்டது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கல்வி திட்டம் வந்து எந்த கல்வியாண்டுல துவங்குனாங்க அப்படின்னா, 2000, 2001 தொடங்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல மெயினா என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2000, 2001 வந்து 1வது வகுப்பு சேர்ந்த குழந்தைங்க மேக்ஸிமம் 2007க்குள்ள வந்து 5வது முடிச்சிருக்கணும். அதாவது 1 வருஷம், 2 வருஷம் ஃபெயில் ஆனாலும் பரவால்ல. அந்த 2007க்குள்ள 5வது முடிச்சிருக்கணும். 2010க்குள்ள அட்லீஸ்ட் 8வது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப 2010 அப்படிங்கும்போது அந்த குழந்தை 10வதே முடிச்சிருக்கும். இருந்தாலுமே இந்த திட்டத்தின் மூலியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்க இடைநிற்றல் இல்லாம அதிகபட்சம் 1 வருஷம், 2 வருஷம் ஃபெயில் ஆனாலும் பரவால்ல. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அடுத்தடுத்த கிளாஸ் வந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது இப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த 2009ல ஒரு கல்வி திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல வந்து ஃபெயிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, இந்த எஸ்எஸ்ஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் 1 வருஷம் இல்ல 2 வருஷம் தான் ஃபெயில் பண்ணணும். அதுக்கு மேல வந்து ஃபெயில் ஆகாம அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு அவங்கள கொண்டுகிட்டு போயிறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இத பேஸ் பண்ணி தான் இந்த எஸ்எஸ்ஏ திட்டத்த பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆர்டிஇ 2009 அப்படிங்கிற கல்வி திட்ட சட்ட விதிகள வந்து உருவாக்கி இருக்கிறதா சொல்லி சொல்றது இந்த 3வது பாயிண்ட். குழந்தைகளின் உரிமையான இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்ட விதிகளை அமல்படுத்துவதற்காக முதன்மை அமைப்பாக செயல்பட்டு வருகிறது அப்படின்னு இருக்காங்க. இது இந்த ஆர்டிஇ 2009 நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்ப எஸ்எஸ்ஏ அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது, வாஜ்பாய் பீரியட்ல வந்து இந்த திட்டம் கொண்டாந்தாங்க. எல்லா எலிமெண்டரி ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல்லயும் வந்து இந்த திட்டத்த செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. 2000, 2001 வந்து ஒரு குழந்தை வந்து 1வது ஸ்டார்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா, அட்லீஸ்ட் 2007க்குள்ள 5வது முடிச்சிருக்கணும். 2010க்குள்ள 8வது முடிச்சு அந்த குழந்தை வந்து வெளில வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு மேல அவங்கள ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எஸ்எஸ்ஏ விதிகள பின்பற்றி தான் ஆர்டிஇ 2009 அப்படிங்கிற ஆக்ட் வந்து உருவானதா சொல்லி சொல்றது தான் இதுல முக்கியமான பயனுங்க. ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருந்தா பரவால்ல அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க சார். கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நீங்க சொல்ற மாரி இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவா சொன்னீங்கன்னா பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குமே இல்லங்க. நான் மீடியமா போயிட்டுருக்கு. அ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இன்னும் நெறைய கவர் பண்ண நான் பார்க்குறேங்க. தேங்க் யூ. சரி ஓகேங்க. அடுத்த திட்டம் வந்து அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். இன்னைக்கு நம்ம கொஸ்டின்ல கூட கேட்டிருந்தோம்லங்க. 11வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டம் அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த திட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் ஆர்எம்எஸ்ஏ. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் அப்படின்னா, ஹிந்தியில வந்து ராஷ்டிரிய மத்தியமிக் ஷிக்ஷா அபியான்.
அப்படின்னு தான் சொல்றாங்க. அதை இங்கிலீஷ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். அப்படியே வந்து குடுத்துட்டாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டா ஆர்எம்எஸ்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் அப்படின்னா ஆர்எம்எஸ்ஏ. அதுல ஹிந்தி, இங்கிலீஷ் 2லயுமே ஒரே பேர் தாங்க. ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். ராஷ்ட்ரிய அப்படின்னா தேசிய அளவு, மத்தியமிக் அப்படின்னா இடைநிலை, சிக்ஷா அப்படின்னா கல்வி, அபியான் அப்படின்னா திட்டம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்லங்க, அனைவருக்கும் கல்வி இயக்கம் எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு பார்த்தோம்லங்க. அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1வதுல இருந்து 8வது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்கள ஃபோக்கஸ் பண்ற மாதிரியான திட்டம். இந்த ஆர்எம்எஸ்சி அப்படிங்கிறது இடைநிலை கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அல்லது நடுநிலை கல்வின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடைநிலை கல்வி அப்படிங்கிறது இன்னைக்கு லெவல்ல, இன்னைக்கு நம்ம படிக்கிற லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை கல்வி அப்படிங்கிறது 9, 10 இந்த 2 வகுப்பையுமே மெயினா ஃபோக்கஸ் பண்ற திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளோட நீங்க 10th சர்டிஃபிகேட் அதாவது மார்க் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. எஸ்எஸ்எல்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வர மார்க் ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை கல்வி அப்படின்னு தான் சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ ஆரம்ப கல்வி அல்லது தொடக்க கல்வி அல்லது நடுநிலை கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1வதுல இருந்து 8வது வரைக்கும் இருக்குது. அதுல 1வதுல இருந்து 5வது வரைக்கும் இருக்கிறது ஆரம்ப கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. 6வதுல இருந்து 8வது வரைக்கும் இருக்கிறது நடுநிலை கல்வி அப்படிம்பாங்க. 9, 10 இடைநிலை கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. 11, 12 மேல்நிலை கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. மேல காலேஜ் எல்லாம் போயிட்டா உயர்நிலை கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த டெஃபினிஷன். இந்த ஆர்எம்எஸ்ஏ வந்து ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அதிலே வந்துடுதுங்க. இடைநிலை கல்வி திட்டம் அப்படின்னு வந்துருது. அப்ப இடைநிலை கல்வி திட்டம்னா எந்த வகுப்பு ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னா 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பை ஃபோக்கஸ் பண்ற ஒரு திட்டம். இது எந்த 5ஆண்டு காலத்து திட்டத்தில் செயல்படுத்துறாங்க அப்படின்னா 11வது 5ஆண்டு கால திட்டம். இது நம்ம இன்னைக்கு கொஸ்டின்லேயே பார்த்தாச்சுங்க. இதோட நோக்கம் வந்து இடைநிலை கல்வியின் தரத்தை மேம்படுத்த மத்திய அரசின் நிதியுதவி திட்டம். இதுக்கு நிதியுதவி பங்கு கொடுக்கறது யார் அப்படின்னா மத்திய அரசு. இதோட மெயினான நோக்கமே வந்து இடைநிலை அளவில் கல்வி அறிவோட விகிதத்தை உயர்த்துதல். முதல்ல சொன்ன மாதிரி தாங்க. 6வதுல நம்ம 100 பேர் சேர்ந்தோம் அப்படின்னா 9th 10th வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% நம்ம படிப்போம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் தான் இருப்போம். பேலன்ஸ்ல வந்து 8வதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுவாங்க. அவன் அது மாதிரி 8வதுக்கு அப்புறமே வந்து நிற்காம கண்டினியூவா அவங்க ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஆர்எம்எஸ்ஏ திட்டம். இது மூலியமா என்ன சொல்றாங்கன்னா 15 முதல் 16 வயதிற்கு உட்பட்ட இளம் மாணவர்களுக்கு தரமான எளிதில் கிடைக்கக்கூடிய எளிய அணுகுமுறையுடன் அனைவருக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும் இடைநிலை கல்வியை அளிப்பதே இதன் நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப செயல்படுத்தினாங்க அப்படின்னா 2009 மார்ச்ல செயல்படுத்தினாங்க. இந்த அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் எப்ப தொடங்கினாங்க அப்படின்னா 2009 மார்ச். 2002 இருந்து 2012 வரைக்குமே யாரோட பீரியட் அப்படின்னா காங்கிரஸோட பீரியடு. மன்மோகன் சிங் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதமராக இருப்பாரு. அப்ப அவரோட பீரியட்ல வந்து தொடங்கப்பட்ட திட்டம் இது. இடைநிலை அப்படின்னா இடைநிலை அளவில் மாணவர்களோட கல்வி அளவை உயர்த்துதல், அவங்களோட டிராப் அவுட் விகிதத்தை குறைத்தல். இதுதான் வந்து மெயினான நோக்கம். என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடைநிலை கல்வி திட்டத்துல இந்த இடைநிலை கல்வி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேல்நிலை கல்விக்கும் நடுநிலை கல்விக்கும் ஒரு பாலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நம்ம வந்து 11th 12th நம்ம படிக்கிற கல்விக்கும் 8th வரைக்கும் நம்ம படிச்ச கல்விக்கு நடுவில் வந்து இந்த இடைநிலை கல்வி அப்படிங்கிறது ஒரு பாலமா இருக்கணும். அதோட 8th வரைக்கும் படிச்சதோட கண்டினியூட்டியா இருக்கணும். 11th 12th படிக்கிறதுக்கு பேசிக்கா வந்து இந்த பாடங்களை வந்து அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு 8th மேல கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி அதோட பாடத்திட்டங்கள் இருக்கணும்.
நம்ம 11th 12th என்ன குரூப் எடுத்தாலும் அதுக்கு வந்து பேசிக்காவும் இந்த 9th 10th படிக்கிற பாடங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது அது அந்த அந்த கல்வியை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கமா வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க. இன்னைக்கு நம்ம புக்ல பார்க்கும்போது 8th வரைக்கும் இருக்கிற எல்லா பாடங்களுமே வந்து பாத்தீங்கன்னா 9th 10th வந்து பாத்தீங்கன்னா அதோட பேசிக் மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க 11th 12th போகும்போது அந்த 9th 10th படிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 11th 12த்துக்கான பேசிக்கா இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற பாடத்திட்டங்கள் எல்லாமே வகுத்திருப்பாங்க. அது மாதிரி வகுக்கிறதுக்கான முக்கிய காரணமா இருந்த திட்டம் எது அப்படின்னா இந்த ஆர்எம்எஸ்ஏ திட்டம். ஆர்எம்எஸ்ஏ இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயர் வந்து 2009 மார்ச். அது மட்டும் இல்லாம இந்த ஆர்எம்எஸ்ஏ திட்டம் கொண்டாந்ததோட இன்னொரு முக்கியமா அதாவது எய்ம குறிக்கோளா என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த திட்டம் கொண்டாடுறதுக்கு முன்னாடி இடைநிலை கல்வி அறிவோட விகிதம் வந்து வெறும் 52% தான் இருந்தது. இந்த திட்டத்தின் மூலியமா வந்து இது வந்து 75% உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமாவும் கொண்டு வந்தாங்க. நோக்கம் அல்லது குறிக்கோளா வச்சிருந்தாங்க. இடைநிலை கல்வி அளவுல அப்ப இந்த திட்டம் கொண்டாடுறதுக்கு முன்னாடி 52% தான் வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை கல்வி அறிவோட சதவீதம் இருந்தது. இதை 75% உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளும் வச்சிருந்தாங்க. அடுத்தது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009. இந்த சட்டம் எதை பேஸ் பண்ணி கொண்டாந்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த எஸ்எஸ்ஏன்னு பார்த்தோம்லங்க அனைவருக்கும் கல்வி இயக்கம். இதுல பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டாந்தாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான தொடக்க கல்வி அடிப்படை உரிமைகளுள் ஒன்றாக கருத ஏதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 வெளியிடப்பட்டது. இந்த 2009 இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் மத்திய அரசால் இயற்றப்பட்டு 1/4/2010 முதல் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கா தான் நம்ம பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஒண்ணுமே இல்லைங்க. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது இந்த எஸ்எஸ்ஏ திட்டத்தை பேஸ் பண்ண திட்டம். எஸ்எஸ்ஏ திட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அனைத்து குழந்தைகளும் தொடக்க கல்வி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல இந்த இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டமும் என்ன சொல்லுது அப்படின்னா 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிறது ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது கட்டாயம். இது வந்து அந்த குழந்தைங்களோட அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திலே வந்து பாத்தீங்கன்னா சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. அடிப்படை உரிமைகளும் ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டமா கொண்டாந்துருக்காங்க. அப்ப இந்த 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை அவங்க பேரண்டே படிக்க உள்ளனாலும் அவங்க பேரண்ட்டை பிடிச்சி ஜெயில போடுற உரிமை வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா போலீஸுக்கு இல்லை யாரு கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்டே ஜெயிலில் போடுற உரிமை வந்து சட்டத்துக்கு இருக்கு. அப்போ அந்த குழந்தைங்க வந்து கண்டிப்பா வந்து 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் வந்து கண்டிப்பா ஸ்கூல்ல சேர்க்கணும். அது வந்து அந்த கல்வி அப்படிங்கிறது அடிப்படை கல்வி அப்படிங்கிறது அந்தந்த குழந்தைகளோட கட்டாய அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமை யாரு மீறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வந்து தண்டனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தான் அது. அப்ப அதனால என்ன அப்படின்னா அதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சதுங்க. அதுக்கு முன்னாடி குழந்தை தொழிலாளர்கள்லாம் நிறைய இருந்தாங்க. இந்த சட்டம் வந்ததுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாமே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இதுல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஃபெயில் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையே எடுத்துட்டு 1வதுலேருந்து 8வது வரைக்கும் இருக்கிற ஆல் பாஸ் அப்படிங்கிற திட்டமும் அதாவது ஆல் பாஸ் அப்படிங்கிற நடைமுறையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சட்டத்தை பேஸ் பண்ணி வந்தது அப்படின்னா இந்த 2009 ஆர்டிஇ சட்டத்தை பேஸ் பண்ணி தான் வந்ததுங்க. நோக்கம் வந்து கல்வி உரிமை சட்டமானது 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வழங்க வழிவகை செய்கிறது. கட்டாயமா இலவச கல்வி கொடுக்கணும் அப்படிங்குது. தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 செயல்படுத்த ஏதுவாக உரிய விதிகளை இயற்றி 2011 முதல் அமல்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 2010 நடைமுறைப்படுத்தினாலுமே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் 2011 இருந்து தான் வந்து இதை நடைமுறைப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப நீங்க நல்லா நியூஸ் பேப்பர் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த இலவச கட்டாய உரிமை கல்வி சட்டம் 2009 படி
எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் 25% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, முதல்லலாம் வந்து நம்ம தங்கியிருக்கிற இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இல்ல. ஆனா பிரைவேட் ஸ்கூல் தான் இருக்கு அப்படின்னா, நம்மளால அந்த பிரைவேட் ஸ்கூல்ல போயிட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியாத நிலையில இருந்தாலுமே, நம்மளோட குழந்தைங்கள கண்டிப்பா அந்த 25% கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் மூலியமா அந்த பிரைவேட் ஸ்கூல்ல நம்ம படிக்க வைக்க முடியும். அது மாரி படிக்க வைக்கிறதுக்கான ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே குடுத்துருவாங்க. நம்ம கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுதோ, அந்த ஃபீஸ மட்டும் நம்ம அந்த பிரைவேட் ஸ்கூல்ல கட்டிட்டு, நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் வந்து இந்த இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம். இதுல வந்து ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூலுமே வந்து 25% இடஒதுக்கீடு இந்த குடுக்கணும். கம்பல்சரியா வந்து 25% சீட் வந்து இந்த சட்டத்தின்படி ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. நெறைய ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர ஃபாலோ பண்ணி குழந்தைங்க வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்து போன வருஷத்துலருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அத வந்து இந்த 3 கிலோமீட்டர் சரவுண்டிங் அப்படிங்கிறத 1 கிலோமீட்டர் சரவுண்டிங்கா மாத்திட்டாங்க. ஏன்னா நெறைய பேரு இது மாரி சேர்றதுனால, நெறைய பிரச்சனைகள் வர்றதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 1 கிலோமீட்டர் சரவுண்டிங் அப்படின்னு மாத்திட்டாங்க. அப்ப அதனால என்னன்னா, இப்ப நீங்க தங்கியிருக்கிற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் சரவுண்டிங்குள்ள எந்த ஒரு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்ல, பிரைவேட் ஸ்கூல் தான் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைங்கள அந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது தொடக்க கல்வியில அந்த ஸ்கூல்ல வந்து எல்கேஜி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து அந்த எல்கேஜில தான் அந்த குழந்தைய கொண்டு போய் சேர்த்த முடியும். 1வதோ, 2வதோ கொண்டு போய் நீங்க உங்களால சேர்த்த முடியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, அது படிக்கிற மாரி இருக்கணுங்க. இப்ப என் குழந்தைங்க வந்து எல்கேஜில ஜாயின் பண்றது அப்படின்னா, எல்கேஜி, யுகேஜி 1வது, 2வதுன்னு அந்த ஸ்கூல்ல எது வரைக்கும் இருக்கு? அப் டூ 5வது வரைக்கும் இருந்தது அப்படின்னா, 5வது வரைக்கும் தான் அங்க படிக்க முடியும். இல்ல 10த் வரைக்கும் இருக்கு அப்படின்னா, 8வது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தின் மூலியமா நம்ம படிச்சுக்கலாம். 9த், 10த்லாம் போகும்போது நீங்க ஆஸ் யூசுவல் அங்க பிரைவேட் ஸ்கூல்ல என்ன ஃபீஸோ நீங்க அத தான் கட்டணும். இதுக்கு அதாவது இந்த 8வது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு என்ன செலவாகுதோ, அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்கூலுக்கு அலாட் பண்ணி குடுத்துருவாங்க. இப்ப இந்த சட்டத்தின் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பிரைவேட் ஸ்கூல் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல மெயினா டிராபேக் என்ன அப்டின்னா, நமக்கு பொறுத்த அளவுக்கு அதுல பெரிய டிராபேக் கிடையாது. ஆனா ஸ்கூல பொறுத்தளவு கவர்மெண்ட் ஸ்கூல பொறுத்தளவுக்கு என்ன டிராபேக் அப்டின்னா, இதுல வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, 25% 25% குழந்தைங்க பிரைவேட் ஸ்கூலுக்கே போறதுனால, கவர்மெண்ட் ஸ்கூலோட அட்மிஷன் வந்து ரொம்ப கம்மியாகுது அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த கொரோனா பீரியட்ல என்னாச்சு அப்டின்னா, அது அப்டியே ரிவர்ஸ் ஆயி, பிரைவேட் ஸ்கூல் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாமே அதாவது ஸ்கூலே நடக்கல. நம்ம எதுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்டின்னு சொல்லிட்டு நெறைய டிசி வாங்கி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் போட்டதுனால, இந்த வருஷம் அத போன அந்த கொரோனா பீரியட்ல மார்ச் 2020, 21 கல்வியாண்டுல கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அப்டின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டே சொல்லியிருந்தாங்க. இந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது எந்த சட்டத்தை பேஸ் பண்ணி அப்படின்னா, எஸ்எஸ்ஏ சட்டத்தை பேஸ் பண்ணியிருந்தது. 2002ஆம் ஆண்டு ஒரு சட்ட திருத்தம் கொண்டாந்தாங்க. அதுல வந்து கல்வி அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமையா கொண்டாந்துருந்தாங்க. அத பேரண்ட்டே மீறினாலும் அவங்களுக்கு தண்டனை குடுக்குற உரிமை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப பேரண்ட்டா இருந்தாலும் சரி, கார்டியனா இருந்தாலும் சரி, கண்டிப்பா 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு கட்டாயமா கல்வி குடுக்கணும். அந்த கல்வி வந்து நம்ம உரிமை வந்து நம்ம மீறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி 1வதுலேருந்து 8வது வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற சிஸ்டத்த கொண்டாந்தது இந்த ஆர்டிஇ 2009 அப்படிங்கிற ஆக்ட் மூலியமா தான் கொண்டாந்துருந்தாங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு இவ்வளவு சலுகை பண்ணது மட்டும் இல்லாம, ஆசிரியர்களுக்கான பயிற்சியும் அதோட தரத்தையும் வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இப்ப இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு தகுந்த மாரி சிலபஸ் எல்லாமே மாறிட்டு வரதுக்கு தகுந்த மாரி, அது சம்பந்தமா ஃபர்ஸ்ட் ஆசிரியர்களுக்கு பயிற்சி தரணும். ஆசிரியர்களுக்கு பயிற்சி தர்றது மூலியமா, அவங்க நெறைய விஷயங்கள் கத்துக்குவாங்க. அவங்க மாணவர்களுக்கு சொல்லி தர்றது ஈஸியா சொல்லி தர முடியும். அந்த கான்செப்ட்ட மாணவர்கள் ஈஸியா உள்வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதுனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆசிரியர்களோட பயிற்சி தரம், அவங்களுக்கு பயிற்சி குடுக்குற விதம் எல்லாமே வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ஆசிரியர் மாணவர்கள் விகிதம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, தொடக்க கல்வியை பொறுத்தளவுக்கு 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உயர்நிலை, மேல்நிலை பொறுத்தளவுக்கு 35 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 அப்படின்னா, 1வதுலேருந்து 8வது வரைக்கும் ஆல் பாஸ். பிரைவேட் ஸ்கூல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, 25% இடஒதுக்கீடு நம்ம குடுக்க முடியும். ஆசிரியரோட பயிற்சி, அவங்க நடத்துறதோட தரம் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கல்வி அப்படிங்கிறது குழந்தைகளோட அடிப்படை உரிமையில ஒண்ணா கருதுறாங்க.
வேணா அடிஷனல் பாயிண்ட் நான் சொன்னதை சொல்றேன். வேணா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்படியே நோட் பண்ணிக்கங்க. தொடக்க கல்வி முடியும் வரை அனைவரும் தேர்ச்சி. கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009ல எழுதிங்க. தொடக்க கல்வி முடியும் வரை அனைவரும் தேர்ச்சி. தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு. தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு. ஆசிரியர் பயிற்சியின் தரம் உயர்த்துதல். ஆசிரியர் பயிற்சியின் தரம் உயர்த்துதல். ஆசிரியர் மாணவர் விகிதம். ஆசிரியர் மாணவர் விகிதம். ஒன்று 30ங்கிறது தொடக்க கல்வி. 1:35 அப்படிங்கிறது உயர்நிலை அல்லது மேல்நிலை கல்வி அப்படின்னு எழுதிக்கங்க. ஒன்று 30 தொடக்க கல்வி, 1:35 உயர்நிலை அல்லது மேல்நிலை கல்வியில இந்த விகிதம் தான். 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், மேல்நிலையில 35 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். சரி, அடுத்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சமக்ர சிக்ஷா அப்படின்பாங்க. இந்த சமக்ர சிக்ஷா அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்எம்எஸ்ஏ, எஸ்எஸ்ஏ இதெல்லாமே நம்ம தனித்தனியாக பார்த்துருப்போம். இது மட்டும் இல்லாமல் டயட்டு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போங்க. இப்போ இதை மூணையுமே ஒன்று பண்ணி கொடுக்குற திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமக்ர சிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு திட்டம். இப்போ சமக்ர சிக்ஷா அப்படின்னாவே எஸ்எஸ்ஏ ப்ளஸ் ஆர்எம்எஸ்ஏ ப்ளஸ் டீச்சர் எஜுகேஷன், இதை மூணுமே ஒன்று பண்ணுற திட்டம் தான் வந்து இந்த சமக்ர சிக்ஷா அப்படிங்கிற திட்டம். என்ன சொல்றாங்க அப்படின்னா சமமான வாய்ப்புகள் மற்றும் சமமான கற்றல் விளைவுகளை அளவிடுதல் ஆகிய பள்ளியின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான பரந்த குறிக்கோளை அடைய ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இது மூலியமா என்னன்னா எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, டீச்சர் எஜுகேஷன் இதை 3 டிபார்ட்மெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறத வந்து இந்த ஒரே திட்டத்தின் மூலியமா கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நோக்கமாக வச்சிருந்தாங்க. நீங்க பெருசா ஒன்றும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாங்க. சமக்ர சிக்ஷா அப்படின்னா வந்து எந்த 3 திட்டத்தோட ஒருங்கிணைப்பு அப்படின்னா எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, டீச்சர் எஜுகேஷன் இந்த 3 திட்டத்தோட ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க.
ஸ்கூலோட ஒட்டுமொத்த திறனை வந்து மேம்படுத்துறது வந்து இதோட முக்கியமான நோக்கமா இருக்கு. அதாவது எஸ்எஸ்சி என்ன தனியா செஞ்சுட்டு இருந்ததும், ஆர்எம்எஸ்சி தனித்தனியா செஞ்சுக்கிட்டு இருந்ததும், ஒட்டுமொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமக்கிர சிக்ஷா மூலியமாவே செய்றதா வந்து பார்த்தீங்கன்னா, அத செய்றதா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டமே. எஸ்எஸ்சி, ஆர்எம்எஸ்சி ஒருங்கிணைப்பு. இதோட என்ன அப்படின்னா, டீச்சர் எஜுகேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைப்பு பண்ணி, இத 3யுமே வந்து ஒரே யூனிட்டுக்குள்ள கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020. இதோட வரைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2019, 20ல வந்து வெளியில வந்தது. நெறைய சர்ச்சைகளுக்கு உள்ளாச்சு. 2021ஆம் ஆண்டு கல்வியாண்டிலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஆனா, அந்த கொரோனா பீரியட்னால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தள்ளி வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்து முழு வடிவம் பெற்று வெளியில வந்திருக்குது. தமிழ தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 17 இந்தியன் லாங்குவேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கனால, பெரிய சர்ச்சைய கிளப்பியிருக்கு. தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியில வராதது பெரிய சர்ச்சைய கிளப்பியிருக்குது. இதுக்கு முன்னாடி வரைவுகள் எல்லாமே வந்திருந்ததுங்க. ஆனா வந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 இப்ப வந்துருச்சு. ஆனா அது வந்து தமிழ் லாங்குவேஜ்ல வராதது இப்ப பெரிய சர்ச்சையா இருக்குதுங்க. இதோட குழு தலைவரா யார் இருந்தாங்க அப்படின்னா, கஸ்தூரி ரங்கன். இவர் வந்து முன்னாள் இஸ்ரோ தலைவர். இதோட செயலாளர், உறுப்பினர், வரைவு குழு உறுப்பினர்கள் எல்லாமே சும்மா அப்படியே பார்த்துங்க. பெருசா எதுவும் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் சப்போஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா, டக்குனு நம்மளால ஆன்சர் பண்ற மாரி இருக்கணும். அது என்னன்னு பார்த்துக்கங்க. இதோட தொலைநோக்கு பார்வையா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயர்தர கல்வியை அனைவருக்கும் வழங்குவதன் மூலம், நிலைத்து நிற்கக்கூடிய அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கக்கூடிய உயிரோட்டமுள்ள அறிவுசார் சமூகமாக நம்முடைய நாட்டை மாற்றுவதற்கு நேரடியாக பங்களிக்கக்கூடிய இந்தியாவை மையப்படுத்திய கல்வி அமைப்பை தேசிய கல்விக் கொள்கை முன்வைக்கிறது. வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வியோட அமைப்புகள் வந்து நெறைய இருக்கு. இது எல்லாமே மாத்தி, இந்தியா பூராமே வந்து ஒரே அமைப்பின் கீழ இந்த கல்வியை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கணும். அந்த அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி தான் தலைவரா இருப்பார். இப்ப நிதி ஆயோக் அப்படின்னு உருவாக்குனாங்கல்லங்க. திட்டக்குழு கலைச்சுட்டு நிதி ஆயோக் அப்படின்னு உருவாக்குன மாரி, ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் அப்படிங்கிற கல்விக்குன்னு தனியா ஒரு அமைப்பு உருவாக்கணும். அதுக்கு அமைப்புக்கான தலைவர் வந்து பிரதமர் தான் இருப்பாரு. இது மாரி ஒரு கல்விக்குன்னு உருவாக்குன குழுவுக்கு கீழ தான் எல்லா ஸ்டேட்டோட கல்வி அமைப்புகளும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தொலைநோக்கோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. இது மூலியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து கல்வி தரத்தோடையும் மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப எஸ்எஸ்சி அப்படின்னா, அது தொடக்க கல்வியும், நடுநிலை கல்வியும் மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுச்சு. ஆர்எம்எஸ்சி அப்படின்னா, அது இடைநிலை கல்வி தான் ஃபோக்கஸ் பண்ணுச்சு. ஆனா வந்து இவங்க அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொடக்க கல்வியிலிருந்து உயர்நிலை கல்வி வரைக்கும் இருக்கிற அத்தனை படிநிலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணி கல்வியோட தரத்த வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம மழலையர் கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கணும். தேர்வு முறைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சீர்திருத்தங்கள கொண்டாரணும். ஆசிரியர்களோட பயிற்சிகள வலுப்படுத்தணும். கல்வித்துறையோட அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, மறுசீரமைப்பு பண்ணணும். தொழில்நுட்பத்த இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கோ, அது எல்லாமே வந்து மாணவர்கள் கத்துக்கிற விதமா பாடத்திட்டத்தெல்லாம் மாத்தணும். வயது வந்தோர் கல்விக்கு முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா ஏரியாவையும் கவர் பண்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி திட்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற திட்டம் எல்லாமே மெயினா ஃபோக்கஸ் பண்ணது 6 வயசுலருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனா இவங்க வந்து 3 வயசுலருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணி கல்வியோட தரத்த உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 ஆனது 21ஆம் நூற்றாண்டின் முதல் கல்விக் கொள்கை.
இந்த கொள்கையானது தற்போது பள்ளிகளில் உள்ள 10th + 2 என்ற கட்டமைப்பை மாற்றி, புதிய கற்றல் முறையை 5+3+3+4 பாடத்திட்டமாக மறுகட்டமைத்து 3 முதல் 18 வயதான குழந்தைகளுக்கு வழங்க விளைகிறது. அது ஒண்ணுமே இல்லங்க. இதுக்கு முன்னாடி 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதாவது 1வதுலேருந்து 8வது வரைக்கும் இருக்கிற குழந்தைகள ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ப்ரீகேஜி, எல்கேஜி, யுகேஜி அப்படிங்கிற அந்த 3 கிளாஸும் எதுவும் ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. அது யார் வேணாலும் படிச்சா படிக்கலாம், படிக்காட்டி போகலாம் அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் 9வதுக்கு மேல நீங்க 12வது வரைக்குமே வந்து அ இடைநிற்றல் நின்றாலுமே ஆர்எம்எஸ் அப்படிங்கிற மாரியான ஸ்கீம் கொண்டாந்தாலுமே அது 10வது வரைக்கும் தான் கவர் ஆகுதுங்க. 11வது, 12வது எல்லாமே அதில கவர் ஆகுறதில்ல. இது மாரியான நெறைய குறைகள் இருந்ததெல்லாம் களைஞ்சு, கீழ ப்ரீகேஜிலிருந்து லாஸ்ட்டா 12த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா அமைப்புகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்கோட்டுல கொண்டு வரணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க ப்ரீகேஜில சேர்ந்தாங்கன்னா, 12த் வரைக்கும் அவங்க கண்டிப்பா வந்து படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்த மெயினா வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சது எல்லாமே 10த் +2 +3 அப்படிங்கிற ஃபார்மேட்ல தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனா இவங்க வந்து அந்த 10த் +2 அப்படிங்கிற கட்டமைப்பே முழுசா மாத்தி 5த் +3 +3 +4 அப்படிங்கிற திட்டமா வந்து கட்டமைச்சிருக்காங்க. அந்த 5+3+3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 3 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 5ங்க. அதுல 3 வருஷம் வந்து அடித்தளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ப்ரீகேஜி, எல்கேஜி, யுகேஜி. இது 3 வந்து பார்த்தீங்கன்னா, அடித்தளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது அங்கன்வாடியில வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறது. பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னா வந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யுகேஜி. அதுக்கப்புறம் ஆரம்ப பள்ளியில் 2 ஆண்டுகள் அப்படின்னா, 1வது, 2வது. அப்ப அவங்க 3 வயசுல குழந்தைங்க சேர்ந்தாங்க அப்படின்னா, 8 வயசு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அடித்தளத்திலேயே ஆரம்ப பள்ளியிலேயே கண்டிப்பா முடிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, துவக்க நிலை அப்படின்னு சொல்லி சொல்றது. 3வதுலேருந்து 5வது வரைக்கும் இருக்கிறது துவக்க நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற கல்வி திட்டத்தில ஆரம்ப நிலை அப்படின்னாவே 1வதுலேருந்து 5வது வரைக்கும். அதில துவக்க நிலை அப்படின்னாவே 1வதுலேருந்து 5வது வரைக்கும் இருக்கிறது தான் ஆரம்ப நிலை அல்லது துவக்க நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இதுவே அவங்க வேற பிரிச்சுட்டாங்க. 3ஆ பிரிச்சுட்டு, அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 3 வருஷம். 3 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும். ப்ரீகேஜி, எல்கேஜி, யுகேஜி. ஆரம்ப பள்ளி அப்படிங்கிறது அடுத்த 2 வருஷம். 1வது, 2வது 6 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும். அவங்களுக்கு துவக்க நிலை அப்படிங்கிறது 3வதுலேருந்து 5வது வரைக்கும் இருக்கிறது. நடுநிலை அப்படிங்கிறது 6வதுலேருந்து 8வது வரைக்கும் இருக்கிறது. 2ஆம் நிலை அப்படிங்கிறது 9வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி பிரிச்சிருக்காங்க. இப்ப இதில என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து 11த், 12த்துல தான் வந்து நம்ம ஒரு குரூப்ப வந்து செலக்ட் பண்ற மாரி இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க 8வது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, காமனா எல்லாமே கல்வி கத்துங்க. நீங்க 9வது போயிட்டீங்க அப்படின்னாவே, அங்கேயே நீங்க வந்து உங்களுக்கு விருப்பமான பாடத்திட்டத்த நீங்க தேர்ந்தெடுத்து, அந்த வழியில நீங்க போறதுக்கான வாய்ப்ப நாங்க 8வதுக்கு மேலேயே உருவாக்கி தர்றோம். ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வியில வந்து இந்தியா ரொம்ப பின்தங்கி இருக்கு. இன்னைக்கு நம்ம கல்வியில ரொம்ப முன்னேற்றம் குடுக்கணும் அப்படின்னா, 8வதுக்கு மேலேயே நம்ம குடுக்க ஆரம்பிச்சா தான் அது முடியும் அப்படிங்கிற மாரியான ஒரு கொள்கை மூலியமா 8வதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 9, 10, 11, 12 4 வருஷத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கடைசியா கன்சால்டேட் மார்க் ஷீட் கிடைக்கிற மாரி 9வதுலருந்து 12வது வரைக்கும் 1 வருஷம் அவங்க எக்ஸாம் வச்சு கன்சால்டேட் மார்க் ஷீட் தர்றதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்ல இந்த இதுல எதிர்க்கிறதுக்கான முக்கிய காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3வதுல வந்து ஸ்டேட் லெவல்ல ஒரு எக்ஸாமு, 5வதுல ஸ்டேட் லெவல்ல ஒரு எக்ஸாமு, 8வதுல ஸ்டேட் லெவல்ல ஒரு எக்ஸாமு, 12த்துல ஒரு ஸ்டேட் லெவல்ல ஒரு எக்ஸாம். இப்ப 10வது, 12வது ஸ்டேட் லெவல் எக்ஸாம் வைக்கும்போதே, குழந்தைங்க வந்து ரொம்ப மன அழுத்தத்தில இருக்கிறாங்க. நெறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற நெறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 ஸ்டேட் லெவல் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுல 3வதுலயும் வைக்கிறாங்க, 5வதுலயும் வைக்கிறாங்க, 8வதுலயும் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாயிரும். அதனால இந்த ஸ்டேட் லெவல் எக்ஸாம் 3வது, 5வது, 8வதுல வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பரிசீலனை பண்ணி திட்டம் வந்து செயல்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியில வெளியில வராதது ரொம்ப சர்ச்சைய வந்து உண்டு பண்ணியிருக்கு. சரி ஓகேங்க சார். இன்னைக்கு கிளாஸ் இதோட போதும். நெறைய பேர் வந்து கொஞ்சம் ஸ்பீடா நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த கிளாஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்பீடாவே போய்க்கலாங்க சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெறைய பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த மாரி சொல்லிட்டு இருந்தது. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாருக்காவது என்ன டவுட் இருந்ததுனாலும் நீங்க கேளுங்க. கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ்லேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே போய்க்கலாங்க சார்.
சார் வணக்கம் சார். மேடம் சொல்லுங்க மேடம். சார் இந்த தேசிய கல்விக் கொள்கையில ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க சார் 1986 உருவாக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கைன்னு இருக்குங்க சார். அங்க புதிய கல்விக் கொள்கைன்னு தானே சார் வரணும். ஏன்னா புதிய கல்விக் கொள்கை தானே 1986 ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுங்க சார். மேடம் ஒரே நிமிஷம். இப்ப சொல்லுங்க மேடம். சார் இந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்கு இல்லைங்க சார், அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1986 உருவாக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கைன்னு இருக்குங்க சார். புதிய கல்விக் கொள்கை தானே சார் வரணும். ஆனா புதிய கல்விக் கொள்கை தானே சார் 1986 ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆமா மேடம். அது ஓகே மாத்துங்க ஓகே சார். மேடம் மாத்தீங்க. சரிங்க சார். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தேசிய கல்விக் கொள்கை 1992 இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து 1986 உருவாக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அந்த புதிய கல்விக் கொள்கை 1992 திருத்தி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தீங்க. சரிங்க சார். தேங்க்ஸ் மேடம். ஓகேங்க சார். சொல்லுங்க மேடம். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் இந்த இதுல எதுவும் டவுட் இல்லைங்க சார். சொல்லுங்க சார். சார் கடைசி ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்துச்சுங்க சார் ஜனவரி 9 சரிங்க சார். அதுல கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேஷன் தேசிய தகவல் மையம்னு நீங்க கொடுத்துருக்கீங்க சார் நம்ம நோட்ஸ்ல. ஓகேங்க சார். ஆனா ஆன்சர் கீழே வந்து பாத்தீங்கன்னா தேசிய தகவலியல் மையம்னு கொடுத்துருக்குறாங்க. சரி ஓகே சார், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லிடுறேங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். வணக்கம் சார். மேடம் வணக்கங்க மேடம். சார் அனைவருக்கும் கல்வி இயக்கம் எஸ்எஸ்சி இருக்கு இல்லைங்க சார். ஆமாங்க மேடம். அது வந்து ஸ்டார்டட் வந்து 2000 சார் 2000 2001 இப்ப தனித்தனியா கேட்கும் போது எந்த ஆண்டுங்க சார் போடணும்? 2000 2001 அந்த மாதிரி கேட்டா 2001 தாங்க மேடம் வருங்க மேடம். கல்வி ஆண்டுன்னு வந்து பாத்தீங்க 2000 2001 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேடம். சரிங்க சார். ஆன்சர் வந்து நீங்க 2001 தாங்க மேடம் போடணும். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே சரி ஓகேங்க சார். யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையாட்டு இருக்கு. மெசேஜில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போக சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்த கிளாஸ் வந்து நம்ம அதே மாதிரி போய்க்கலாங்க சார். தேங்க்யூ சார். ஒரே நிமிஷம். எஃப் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்குங்க சார். ஹிஸ்ட்ரி 2 இருக்குங்க சார். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு விட்ருவாங்க. ஸோ அந்த கிளாஸும் கொஞ்சம் கவனிச்சுங்க. எஃப் கிளாஸ் மட்டும் ஈவினிங் 7 மணிக்கு ஹிஸ்ட்ரி 2 கிளாஸ் இருக்குங்க சார். அதை கொஞ்சம் கவனிச்சுங்க. யாராவது லீவ் ஆயிருந்தீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு சொல்லிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லிங்க. மெசேஜ் வரும். எஃப் கிளாஸ்க்கு மட்டுங்க சார். தேங்க்யூங்க சார்.